நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன், இது போலாம் பெரிய பெரிய மீன் பிடிச்சி காட்டுவாங்க. வாழ்க்கையில் முறையாக பெரிய மீன் பிடிச்சிருக்கிறேன். இரு பார்த்துட்டு என்னடா அது மீன். இந்த மீனை ஏற்றுனதுல இந்த நரம்பே விட்டு போயிடுச்சு. கமுக்குண்ணே. ஏய் 3 கிலோ வர மாதிரி காமிக்குது. நான் என்ன சொன்னேன், தொங்க விடுங்க. சூப்பரா. மணி இப்போது 12க்கு மேலே ஆகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. உடம்புல பாதி தலை தான் இருக்குது. கருவேப்பிலை போட்டு வறுத்துருக்கு. கம்மன்னு இருக்குது. இப்போ கடல் ராசா ஐட்டம் போட்டிருக்கு. நம்ம என்ன இடம் வந்துச்சா? இல்லை இல்லை போகணுமா? இதாண்ணா என்னடா இருக்க மேலே போகிறேன். அங்கே தான் தேவைலாண்டா இல்லே. பார்த்து சிரிப்பு போயாமல் போட்டுட்டேன்னு தரேன். இன்னைக்கு போயிட்டான் ஒரு ஏரிய மேலே வரத்த வாட்டியும் இல்லையே. அவன் எங்கே போய் நிற்கிறான் பாருங்கடா இல்லே. அப்போ தேவையோட அவன் கதை ஓட்ட சாருக்கெல்லாம் தெளிய வைக்கிறான்டா இல்லே. ஓகே, இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்கிறோம். ரொம்ப நாள் கழித்து இப்போது விரால் வேட்டைக்கு வந்திருக்கிறோம். ஒரு 5 பேர் வந்திருக்கிறோம். இங்கே 3 பேர் தான் நிற்கிறோம். பிரதீப் அங்கே போயிருக்கிறாரு. எனக்கு போட்டு இந்த இடத்துல 3 டைம் அடிச்சது. ஆனால் இழுத்தம் வரல. நிறைய மீன் இருக்குது இங்கே. என்ன மாட்டுதுன்னு பார்க்கலாம். மொதல் மீன் வந்து அப்போ அடிச்சிருக்கிறாரு கேட்டர் பில்லரில். நல்ல ஒரு, ஆனால் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, மீடியமான ஒரு சைஸில் அடிச்சிருக்கிறாரு. சூப்பர். ஆஃப்டர் 1 மந்த்து ஒரு மீன் இப்போ நானே அடித்தது. இது ஒயிட் கலரு பாண்டா ஃப்ராகு. இது ஒரு 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ கொஞ்சம் கூட வரும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 1 மாதமாக ஒரே ஒர்க்கு, தங்கச்சி மேரேஜு, மேல் நாரிப்பனூர் திருவிழான்னு போயாச்சு. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது பிரதீப் கூட வரத்துக்கு. வந்து ஒரு மீன் அடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி அப்போ ஒரு மீன் பிடிச்சிட்டான். அங்கே மீன் ஏற்கனவே அடிச்சிது. பிரதீப் வந்து ஒரு குட்டி மீன் பிடிச்சிருக்கிறாரு. இதுதான் இப்போ கரண்ட் அப்டேட்டு. வாழை மீன் 2 அடித்து விட்டுட்டாங்க. அப்புக்கும் அடிச்சிது. இன்னும் பெரிய தம்பி அங்கே இருக்கார், அவருக்கு தான் இன்னும் மாட்டலை. இதுக்குள்ளே முதலெல்லாம் கிடக்குதான், அதனால் கேர்ஃபுல்லாக தான் போகணும் இந்த இது தண்ணியில். ரொம்ப துள்ளுது மீன். எப்படி எடுத்து போட்ட மீனை உள்ளாட்டி 2 மீன் இந்த உள்ளாட்டி கிடக்கு. சரி, அப்பு ஒரு மீனை எடுத்து வெளில போட்டான். கரையில் வந்து விழுந்து வெளில விட்டுட்டான். இது வரைக்கும் 3 மீன் தான் மாட்டி இருக்குது. அப்பு இப்போ ஒரு மீன் செம்மையாக அடித்தான். அடித்த வேகத்தில் தூக்கி கரையில் போட்டான். ஏற்கனவே ஒரு மீன் அடித்து விட்டான். அதனால் இந்த டைம் வெறியாக பிடிச்சி இழுத்து தள்ளி போயிட்டான். இப்போ அப்பு எடுத்துகிட்டு வர அந்த மீன் பார்ப்போம். பரவாயில்ல, இது ஒரு 1/4 கிலோ சைஸ் இருக்கும். சூப்பர், போடு. இதோட 2 மீன் அடிச்சிட்டான் அப்பு. அவ்வளோதான் உங்கள் ஐயா. சூப்பர்ரா. ஃபுல்லாக ஃப்ராகே விளையாட்டி போயிடுச்சு. முள் மாட்டிருக்கா? நல்லா ஊக்கப்போ உள்ளே போயிடுச்சு. நல்லா வெறியாக வந்து முழுங்கிடுச்சாட்டுக்கு. ஃப்ராகை கட் பண்ணி தான் எடுத்துருக்கிறான் அப்பு. அந்த அளவுக்கு போயிருக்குது. கொரடை வச்சு கூட எடுக்க முடியாது. பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்குது ஃபிஷ்ஷிங்கு. இதோட 5 மீன். பிரதீப் எத்தனை மீன்ரா? இது கம்மி. நான் இன்னைக்கு எடுக்கல. நான் முன்னாடி வந்தப்பெல்லாம் இது மழை சாக்கி இந்த பையன் நம்பி இருக்கும், 10 இருக்காது. ஓ, எல்லாம் இது குட்டி. ஓகே. பிரதீப் இப்போ எத்தனை பிடிச்சேன்னு சொன்னா கடைசியில்? 2 பிடிச்சேன்னு சொன்னார். 2ஆ? ஓகே. ஸோ சுமாராக இப்போ ஒரு 6 மீன் மாட்டி இருக்குது. இப்போது இடத்த சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பிரதீப் இங்கே ஒரு பெரிய வாழை மீன் பிடிச்சிருக்கிறாரு 4 கிலோவில். அந்த இடத்துக்கு இப்போ கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்பு என்ன. இப்போ இடத்த சேஞ்ச் பண்ணி வந்திருக்கிறேன். நல்லா இருக்குது இந்த இடம். அங்கே எஜமான் இருக்கார், இங்கே நம்மளால் அப்பு இருக்கார். இங்கே தான் வாழை மீன் பிடிச்சாங்களாம். அடிச்சு அச்சோ, ரொம்ப ஊட்டியாடா டைமு. மீன் விட்டுருச்சு. ஷெட், போடுறா. இல்லை, மீன் எடுக்கணும்னு பார்த்தா எடுக்கலன்னு நினைக்கிறேன். நரம்பு டைட்டாக இருக்குன்னு தான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு குடியில் மாட்டிச்சு. இல்லை, அது எடுக்கும், ரிட்டன் எடுக்குமா? எனக்கு ஒரு வாழை மீன் அந்த இடத்துல அடிச்சுது. நானும் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன். இழுத்து பார்த்தா ஒன்றும் மாட்டலை. இங்கே வந்து விழுந்துச்சு இது மேலே வந்து. ஆனால் பெரிய மீன், நல்லா வாழை மீன். இது என்ன மீன்னே தெரில. கிடக்குடே வாடா, விடியா சீக்கிரம் விடியா. நல்லா கொடியில் மாட்டிக்கிச்சு. என்ன நம்பவே முடியலப்பா. வாழ்க்கையில் முறையாக பெரிய மீன் பிடிச்சிருக்கிறேன். அப்பா வா சீக்கிரம் வா.
ஏ அப்படியே 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 அப்படியா வாடா வாடா வா வா நீ தான் வந்து எடுக்கணும் அப்படியா அங்கே இருக்க பாரு என்னன்னே தெரிலடா அது இவனுக்கு என்ன கர்மமே தெரில இங்கே வாழை மீன் அது ஏ நரம்பு மாட்டிருக்கடா என் கையில் போடா நீ போய் போடுறா எறா இது என்ன ஆழமா இதுன்னு தெரில இங்கே பாடுறா இரு பார்த்துட்டு பார்த்து பிடி 2 காய் இந்த தான் போட்டு பிடிக்கிறீங்களா அது எங்க இருக்கு இங்கே இருக்குடா இல்லை அது அங்கேயே போட்டு வந்தடா ஈடா தூக்கி போடுறா ஏய் ஏ அப்பா ஆமே அலே அப்பா நீ தான் இழைக்கிட்டு இருக்கா அப்ப இதே என்னடா அது மீன் அந்தோனியாரு இல்லை அப்படியே விடா இல்லையே வாய போகிறேன்டா வாழை மீன் தான் சோஜோ என்னடா இது அந்தோனியாரு நீ அம்மா அத்தே ஐயோ கொட்டுரமாக இருக்கப்பா அப்போ இந்த அப்படி அப்போ நான் அப்படியே கையில் தூக்கி வச்சிருக்கிறேன் அப்படியே நடு இது எப்படிடா அப்போ தூக்குறது பயமாக விட தூக்கிறதுக்கு இதே கடிச்சிரும் நான் வாயில் கையை வச்சிங்கன்னா இப்படி தூக்கி பிடிச்சலாம் போஸ் கொடுக்க முடியாதா நான் கையை வெட்டுற போகுது நரம்பு சரி இப்போ இது என்ன பண்ணுறது இது வரேன் இந்த இப்படியே இருந்தால் போது விடு ராடோடைய பிடிச்சி தூக்குங்க ராடோடைய எடுத்துக்கணும் ராடு தாங்குமான்னு தெரியல இருங்க வேணாம் உடச்சிடும்டா அது ஏன்னா இப்படி போஸ் கொடுக்குறேன் ஈரன் பரவாயில்லையே ஃபாண்டாவுக்கு மாட்டிருக்கு கேட்டர்பில்லர் இருந்தால் மழை ஓடி இருக்கும் அது இல்லை அது பெரிய ஃப்ராகுக்கு அடிக்குதுடா இது தூக்க முடியுமா உடச்சிக்க தூக்க முடியாது உடச்சிக்கண்டா ஹைட் இப்போ போட்டிங்கன்னா லைட்டு தான்டா போட்டிருக்கேன் அது உடச்சிக்கும் கண்டிப்பாக சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுதான் என் வாழ்நாளிலே பிடிச்ச பெரிய மீன் இத்தனை எனக்கு இப்போ வயசு வந்து 34 ஆகுது இத்தனை வயசு சர்வீஸில் இந்தமாரி நான் மீனை பிடிச்சதே இல்லை கிழிச்சிட்டு வந்திருக்கு இந்த மீன் தானே அது பிடிச்சிருக்கேன் மாதிரி வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா ஆன் பண்ணிட்டேன் அப்படியே கட்டு அப்பா என் கையால் அந்த நேராக கட்டு நேராக வைய நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன் இது போலாம் பெரிய பெரிய மீன் பிடிச்சி காட்டுவாங்க ஆனால் நான் பிடிச்சதெல்லாம் சின்ன மீன் தான் முறையாக அந்த மீனை பிடிச்சி காட்டுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியும் 3 கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்பு வந்து மேலே தூக்குனால அப்பு எடை போடுற மிஷின் வச்சுருக்கேன் அதில் போட்டு பார்க்குறேன் எத்தனை இருக்குன்னு இப்படி 3 கிலோ இருக்குமா 3 கிலோவுக்கு மேலே வரும் 3 கிலோ மேலே வருமா எத்தனை கிலோ வரும் 3 கிலோ விடாதுன்னு நினைக்கிறேன் 3 கிலோவுக்கு மேலே 3 கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்போ சொல்லிட்டான் ஃபிஷர் மேனு ஓகேடா ஆசை தீர்ந்துச்சு இப்படி அவ்வளோதான் சரியான ஊக்கம் பாருங்க இதுதான் வாழையா நான் வர பிரதீப்கிட்ட சொல்லுவேன் பிரதீப் வாழை பிடிக்க போகண்டான்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா நானே ஒரு வாழையை பிடிச்சிட்டேன் அடித்து தூக்கியாச்சு இப்போ அங்கே அடித்தது இந்த வாழையா இங்கே அடிச்சது பாருங்க உங்களுக்கு முன்னாடி அடிச்சதுல இந்த இங்கே எனக்கு இங்கே அடிச்சது முன்னாடி இப்போ இங்கே அடிச்சது தெரியல ஆனால் உங்களுக்கு அடிச்சது அது வாழை தான் ஓஹோ சரி வாங்க அங்கே போவோம் அங்கே போய் இன்னும் மீன் எதாவது பிடிக்கும் ரைட்டு நான் இதிலே போட்டு இருக்கட்டாள்ண்ணா இதிலே போடுங்க நான் மீன் எடுத்துட்டு போய் அங்கே வச்சுட்டு ரைட் வா இப்போ மீன் அங்கே போட்டுருவோமா போய் எப்படியும் அது இடையில முடி போடுற மாதிரி இருக்குண்ணா அப்படின்னா முடி போடுவீங்களா அது இல்லைன்னா லைன் அறுத்துக்குமே அது பரவாயில்ல விட எதோ வரதா பார்த்துப்போம் எங்கே போகணும் ஒரு வெறா மீன் கூட ஏற்ற முடியாது நீங்கள் இதே பாருங்க எப்படி சொல்கிற இது ஃபுல்லாக வந்துச்சு பாருங்க நான் மேலே இந்த மீனை ஏற்றுனதில் இந்த நரம்பே விட்டு போயிடுச்சு இது கண்டிப்பாக பிச்சுக்கும் இது மாதிரி எப்படியும் வாழை எடுக்கும் இப்போ உங்களுக்கு சரி இதை விட போதும் விடு அப்படிங்கிறியா வாழை எடுக்குங்கிறியா எடுக்கும் சரி தானே நான் கூப்பிட்டு போய் அங்கே ஒரு முடியை போட்டு அங்கேயும் வாழை மீன் நிறையா இருக்குது சரி இப்போ நான் அடிப்பேன் வா சரி பாண்டாவை போட்டால் தான் அடிக்க விடுது நான் எடுத்துகிட்டு வரேன் வாயை கடிச்சிட போதுண்ணா லே இதுக்கு இது இழுக்கத்தை முன்னாடி என்ன செஞ்சேன்னு கேளா நீ ஃப்ராக் கொடுத்தில இல்லையே ஐயா அந்த ஃப்ராக்லாம் அங்கேயே போட்டேன்டா இல்லையே பிரதீப் இதுக்குள்ளே போட்டிருந்தாண்டா அந்த ஃப்ராக் முள்ள போய் தொடையில் ஏறி போச்சுரா நான் இழுக்கிறேன் வர மாட்டேங்குது ஐயோ இது எப்படா இழுக்கிறதுன்ட்டு அவன் டவுசரே கட்டிட்டேன் ஃபுல்லாக கட்டி அப்புறமேட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் போட்டேன் பெரிய ஃப்ராகாக தான் பார்த்து எடுக்கலாம் சரியான உப்பு தொட்டியில மாட்டி நிக்குது என்னடா இதுன்னு போய் எங்க இது அடிச்சு இழுத்துட்டு போனதுல தான் நான் ஒன்றும் இழுக்கவே இல்லைடா இது அடிச்சு இதே இழுத்துட்டு போய் மாட்டினது தான் இது நான் எங்க இழுத்தேன் இங்கதான் குழந்தைட்டே தான் வருது அதை கேட்ட கைட்டி விட்டுலான்ட்டு வந்து தாமரில் கைட்டி விட்டுரும் அதான்டா உங்களுக்கு இந்த சைஸ் இருக்குமாண்ணா வேற கொஞ்சம் கூட நல்லா அதை அடிச்சு அப்படி கருவே ஒரு ஆட்டை அடிச்சு நல்ல சைஸ் ஆனால் சரியாக பிடிக்கல போயிடுச்சு அது சரியாக ஃப்ராக் பிடிக்கல இருக்கும் போதே ஃப்ராக் வந்துட்டு வெளியே
இடம் வேணும் எத்தனை கிலோ எடை வைடா பாப்போம் எத்தனை கிலோன்னு. இதான் அங்கே இருக்கு எடை. கிலோ வரும்னு நினைக்கிறேண்ணா. 1.5 கிலோ இருக்குமா? இதே 3 கிலோ மேலே இருக்கும்ல, கனவு கட்டாண்டா. இதெல்லாம் 1.5 கிலோ. 2.5 கிலோக்கு மேலே வரும். பெருசாக தானே இருக்கு. 1.5 தான் போகிறோம். ஓகே, இப்போ வந்து எடை போட போகிறேன், இவரும் பார்க்க போகிறேன். இல்லை அது பேருக்கு இல்லை. அப்போ இது என்ன இடம் மிஷினை டெலிபுட் பண்ணி வச்சிருக்க? ஒன்றும் இல்லை, அது வந்து இது மாட்டிருக்கு வரேன். அப்படியே மாட்டினா மாட்டு 1.5 வரும்ண்ணா. அங்கே அங்கே அங்கேண்ணா செதில் இதில் விட்டு கையை கடிச்சிட போகிறோம். 1.5 வரும்ண்ணா. 1.5 வருமா? 2.5 கிலோக்கு மேலே வரும். என்னடா அவனு காட்டு. அது 0 ஆயிடுச்சு. நான் அப்படியே தூக்குண்ணே. தூக்கு அப்போ அது ஒரு அமுக்குண்ணே. ஏய் 3 கிலோ வர மாதிரி காமிக்குது. நான் என்ன சொன்னேன்? என்ன இருண்ணா வரேன். இப்போ மாட்டேன். அண்ணா 3 கிலோ வருதுண்ணா. போகிறேன் 3 கிலோ. நான் அப்படி நிற்கிறேன்டா, இது என்ன பண்ணுறேன் என்ன நல்லா எடுத்துங்க. எடையை நல்லா கவர் பண்ணிடுறேன். 0 ஆயிடுச்சு. 0 ஆயிடுச்சு. அது அதை தூக்குண்ணா. சரிண்ணா. இப்போ மாதிரி ஒரு தூக்கு அப்போ 0வா? இப்போ விட்டா அப்படியே தொங்க விடுங்க. என்ன ஏற்றா அவர்தான் இப்போ பாருண்ணா. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்க. இதில் இது எப்படிண்ணா ஃபோட்டோ எடுக்கிறது? மேலே எடுத்தேன். இது இப்படி எப்படி பெரிய சைஸ் வாழை பிடிக்கிறதுக்கு. ஓகே பிரதீப், உண்மையாக சொன்னால் நான் பிடிக்கவே இல்லை பிரதீப். அடிச்சது நான் மட்டும் பார்த்தா நின்னேன். ஆனால் இழுத்தேன், விட்டு இழுத்தேன். ரொம்ப ஹார்டாலாம் இழுக்கல. ஏன் இப்போ உண்மையாக சொன்னா என்ன? அந்த சில யூடியூப் சேனல்லாம் பார்ப்பேன். அந்த பெரிய மீன்லாம் மாடிச்சுன்னா ஒன்னே இழுக்க மாட்டானோ, விட்டு தானே இழுப்பானோ. அந்த மாதிரி இழுத்துட்டு இருந்தேன். ஹார்டாலாம் இழுக்கல ரொம்ப. அது போக்கே விட்டேன். அது இந்த கிழக்கேட்டு மேற்க வரைக்கும் இழுத்து போய் இல்லை என்ன இந்த போட்டு போக போகிறா ஸ்பீடா அந்த மாதிரி போகுதுரா. செம்ம ஸ்பீடு. லைன் அப்படியே சல்லுன்னு போயிட்டு. அதான் ஆனால் நல்லா இருந்துச்சுடா ஃபீலு. செம்மையாக இருந்தது. ஆடு ரை தடன்னு ஆடுது. இது நல்லா ஜாலியாக இருக்கும். ஓகே இப்போ கடல் ராசா ஐட்டம் போட்டிருக்கு நம்ம. ஓகே, ஒரு வழியாக வாழையை செட்டில் பண்ணிட்டேன், பெரிய பையை போட்டு. அடுத்தது இங்கே இன்னும் நிறைய வாழை அடிச்சது, அதனால் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறோம் நானும் அப்புவும். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் ஒரு வாழை மீன் அடிச்சிருக்கு, பெரிய மீன் 7-8 கிலோ இருக்கும். அந்த லைனே அறந்துட்டு ஃப்ராகை பிச்சுட்டு ஓடிடுச்சு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரே வாழை மீனாக அடி நொக்குது. ஃப்ராகோட போயிடுச்சு. ரொம்ப ஃபோர்ஸ் அங்கே போய் அடிச்சிங்கன்னா மீன் எடுக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்த இல்லை, தண்ணியாக இருந்துச்சுன்னு இழுத்தான்னு சொல்கிறான். அந்த இதில் பிச்சுட்டு ஓடிடுச்சு. ஏன்னா வெயிட் அதிகம் இருக்குல்ல, அதனால். இப்போது மணி சரியாக 12 ஆகும். எல்லோரும் போட்டுகிட்டே இருக்கும். வாழை மீன் வந்து அடிக்குது பயங்கரமாக ஃப்ராகை. அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது மேட்ச்சு. பிரதீப், யாருக்கு வாழை அடிச்சது இங்கே? உனக்கு தான் அடிச்சதா? ரைட். ஆனால் அது சூப்பர் இடமா இருக்குது. அப்படியே வாய்க்காலாக இருக்கா, நிறைய தூரத்துக்கு போயிட்டே இருக்கலாம். சட்டையெல்லாம் கைட்டு போட்டேன், ஏன்னா புழுங்குது ரொம்ப. செம சவுண்ட்ரானா அதில். எப்படி 10 கிலோ இருக்கும் போல இருக்கடா. மணி இப்போது 12க்கு மேலே ஆகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. காலையிலே 3 மணிக்கு எழுந்து கிளம்புனேன். 4 மணிக்கு பிரதீப் வீட்டுக்கு வந்தேன். அப்படியே வந்தோம். 5 மணிக்கு இருட்டாகவே இருந்துச்சு இந்த இடம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இவ்வளோ பெரிய மீன் பிடிப்பேன்னு. இதை என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. எல்லோரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, என்ன நீ சும்மா ராடு எடுத்துகிட்டு போகிற, ஒரு மீனும் பிடிக்க மாட்டேங்கிற, எப்படின்னா கிலோ கணக்கில் மீன் பிடிக்கிற மாரி போயிட்டு வர, சின்ன மீனாக இருக்குது அப்படின்னு நிறையா பேச்சு வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த மீன் எடுத்து போய் காட்டினா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரில. வீட்டில் நம்ம மீன் தான் கிடக்குது. தோழர்கள் எல்லாம் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நீட்டுக்கு இருக்குது, சரியான இடம். எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நம்ம பிடிச்சிட்டு இருக்கலாம். கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. காலையிலேட்டு சொல்லப்போனால் 5:30 மணி லேட்டே போட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நின்றுக்கிட்டே அவ்வளோ ஸ்டெமினாவோடு இருக்குது. நல்லா இருக்குது, பரவாயில்ல. வீட்லேயே சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்ததும் கொழுப்புலாம் சேர்ந்து போய் எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு எப்படி 3 மணி லேட்டு சொல்லலாம். நின்றுக்கிட்டே காஸ்டிங் பண்ணிட்டு இருந்ததை வச்சு நல்லா இருக்குது. உடம்புக்கும் சூப்பராக இருக்குது. வேணாம் பாவம், வந்ததே பெருசு.
ஓகே, அப்பு தான் இன்னைக்கு ஹைலைட். எத்தனைடா இதோட? 4ஆடா? நான் 2 தானே பிடிச்சேன். 4 அடித்தா அப்பு இன்னைக்கு. ஸோ இதோட நாங்கள் கிளம்புற நேரம் வந்தாச்சு. காலைல 5 மணிக்கு ஒரு இருட்டாக இருந்தது இந்த இடம். இதே ஒரு 10 மீன் அடிச்சிருப்போமா? 10. எவ்வளோ இருக்குங்க? நிறைய இருக்கு தலையில. இதுதான் தலை. இவ்வளோக்கு இருக்கு. உடம்புல பாதி தலை தான் இருக்கு. அதான் தலையே 3 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ தலையை துண்டு துண்டாக வெட்டி இம்மானுக்கு இருக்குது, குழம்புல போட வேண்டியதான். இதெல்லாம் வருவேன் சூப்பராக இருக்கு மாதிரி இருக்குங்கம்மா. பிடிக்க வேண்டியதான். ஃபுல்லாகவே தலை தான். சும்மா 2 அந்த உடம்பு பகுதி போட்டுக்கிறோம். மீனெல்லாம் நல்லா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சது. இதுக்கு வேறு லைஃப் இல்லையா? தெரியும் நல்லா. ஓகே, இப்போ காலையிலே போயிட்டேன். காலையிட்டு எதுவும் சாப்பிடல. மதியம் வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டேன், சாம்பார் சாதம். அப்படியே படுத்துக்கிட்டேன். ரொம்பவே உடம்பு ஹீட்டாக இருந்துச்சு. குளிச்சுட்டு படுத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா தான் இந்த மீனெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. இது வந்து வறுத்த மீன், கருவேப்பிலை போட்டு வறுத்துருக்கு. கம்மான்னு இருக்குது. என் மனைவி அருமையான ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எதை சாப்பிட்லாம்? குழம்பை டேஸ்ட் பண்ணுவோம். அதாவது ஓடையில் பிடிச்ச இந்த மீன் வந்து நல்ல தண்ணியில் பிடிச்சதுனால குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து இது வந்து மீனோட தலை. எங்கள் அப்பா கடகடன்னு எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. மீனோட தலையை வந்து டேஸ்ட் பண்ணுவோம். தலையே 1 கிலோ சைஸில் இருந்தது. சூப்பராக இருக்குது இந்த கறி சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் ஐஸ் கீஸ் போடல, அப்படியே பிடிச்சிட்டு வந்து சமைச்சதுனால நல்லாயிருக்கு. அடுத்து இந்த வறுத்த மீனை டேஸ்ட் பண்ணுவோம். வாழை மீன் வறுத்து சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். பிரதீப் இந்த வாழை மீனை வானலில் வரேனே, தோசைகளில் வரேனே, வானலில் வளர்த்தினா எண்ணெய் விடிக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நெய்ப்பமாக இருக்கும். அதனால் தோசைகளில் வறுத்தது மொறுமொறுன்னு இருக்குது. நானே பிடிச்ச வாழை மீன். இப்போ வந்து இந்த கறியை சாப்பிடுவோம். குழம்பு மீன் கறி. குழம்பு செம்மையாக இருக்குது. வறுத்த மீனும் செம்மையாக இருக்குது, குழம்பு மீனும் செம்மையாக இருக்குது. இன்றைக்கி டே வேறு லெவலில் முடிஞ்சுது. இன்னொன்று 3 கிலோவில் நான் பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன் இது தான். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பைட் காஸ்டிக் ராடில் ஃப்ராகு போட்டு அடித்தேன். பாண்டா ஃப்ராகு போட்டு. இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய். இப்போ பார்க்குறது நான் 3 வாரமாக மீன் பிடிக்க போகல. அப்போ பிரதீப் போய் பிடிச்ச மீன், செம்மையான மீன்லாம் பிடிச்சான். அதோடய ஃபோட்டோஸை தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை என்னால் லைவாக எடுக்க முடியல.